இரவு உணவுக்கு பின் செய்யும் சிறிய தவறு எவ்வளவு பெரிய நோயை உருவாக்குது? உஷார் மக்களே! இரவு உணவுதானே, உறங்கும் போது சாப்பிடுவோம் என்று பலரும் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். இது சாதாரணமாக எல்லோரும் சொல்வதுதான் என்று நினைப்பீர்கள். அதாவது சாப்பிட்டு விட்டு உறங்கக்கூடாது என்பது. அதுபோல சாப்பிட்டு விட்டு டிவி பார்ப்பதும் சாதாரணமாக தோன்றும். இது இரண்டும் செய்யும் விளைவுகளை பார்த்தால் இனிமேல் சாப்பாட்டை முடித்துவிட்டு டிவியும் பார்க்க மாட்டீங்க, தூங்கவும் மாட்டீர்கள். இந்த எளிய பழக்கமே உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதை மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். உணவு சாப்பிட்ட உடனே படுத்துக் கொண்டால் உணவு செரிமானம் சீராக நடைபெறாது. வயிற்றுக்குள் அமிலம் அதிகரித்து குளோம்பல், வயிற்றுப்போக்கு, அமிலக்கசிவு போன்ற பிரச்சனைகள் உருவாகும். இதை தொடர்ந்து பல நாட்கள் பழக்கமாக வைத்துக் கொண்டால் அசிட் ரிஃப்ளெக்ஸ் எனப்படும் கடுமையான நோய் ஏற்படும். இந்த நோயால் மார்பில் எரிச்சல், இரவில் தூங்க முடியாத நிலை போன்றவை வரும். அதோடு சாப்பிட்டவுடன் படுத்துக் கொண்டால் உடல் எடை விரைவாக அதிகரிக்கும். உடல் அசையாமல் இருப்பதால் உணவில் உள்ள கலோரி எரியாமல் கொழுப்பாக மாறுகிறது. சிலருக்கு இது சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் போன்ற நீண்டகால நோய்களை உருவாக்கும் வாய்ப்புகளையும் அதிகரிக்கிறது. சிறிய தவறாக தோன்றினாலும் அதன் தாக்கம் பெரிதாகும். சாப்பாட்டுக்கு பின் குறைந்தது அரை மணி நேரம் நடந்தால் உணவு எளிதாக செரிமானமாகும். அதே சமயம் தூக்கமும் சீராக வரும். பலர் இரவு உணவுக்கு பிறகு உடனே டிவி பார்ப்பதும் ஒரு வழக்கமாக உள்ளது. ஆனால் டிவி பார்க்கும் போது உடல் அசையாமல் இருக்கும் நிலையில் உணவு செரிமானம் தடைப்பட்டு அதே சமயம் அதிக நேரம் விழித்திருப்பதால் தூக்க குறைவும் ஏற்படும். இவ்வாறு வாழ்க்கை முறை மாறும்போது ஆரோக்கியம் பாதிக்கப்படும். மருத்துவர்களின் கருத்துப்படி உணவு முடிந்தவுடன் சிறிது நடைப்பயிற்சி மேற்கொள்வது செரிமானத்தை சீராக்கும். அதோடு தண்ணீர் குடிக்கும் அளவிலும் கவனம் தேவை. சாப்பிட்ட உடனே அதிகமாக தண்ணீர் குடித்தால் அமில குறைவையும் செரிமான குறைபாடுகளையும் ஏற்படுத்தும் அபாயம் இருக்கிறது. மனித உடலில் இரவு நேரம் செரிமானம் சற்று மெதுவாக நடக்கும் என்பது இயல்பான ஒன்று. அதனால் இரவு உணவை மிக கனமாக சாப்பிடுவது தவறு. இவ்வாறு சாப்பிட்டு உடனே படுத்துக் கொண்டால் வயிற்று பிரச்சனைகளும் தூக்க குறையும் நிச்சயம். எனவே இரவு உணவு எளிதாக செரிமானமாகும் வகையில் இருக்க வேண்டும். ஆகவே இரவு உணவுக்கு பின் உடனே படுக்கும் பழக்கத்தை தவிர்ப்பதே ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு சரியான வழியாகும். சிறிது நடைப்பயிற்சி, எளிய உணவு, தூக்க நேரத்தில் கட்டுப்பாடு இவற்றை பின்பற்றினால் செரிமானம் சீராகி உடல் ஆரோக்கியம் உறுதியாகும்.